கோவையில் நடைபெற்ற தொழில் முனைவோருக்கான கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி துவக்கி வைத்தார். கோயம்புத்தூர் மாவட்டம் டாடாபாத் பகுதியில் உள்ள வைசாகர் அரங்கில் தொழில் முனைவோர் கண்காட்சி நடைபெற்றது. தனியார் அசோசியேஷன் நிறுவனர் ராதா பெல்லர் மற்றும் தலைவர் இந்திரா ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இவ்விழாவில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், பெண் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் விதமாக அரசு பல்வேறு திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மேலும் ஜனவரி 4 மற்றும் 5 என 2 நாட்கள் நடைபெற உள்ள கண்காட்சியில் கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட துறை சார்ந்த அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த கண்காட்சியில் பெண்களுக்கு தொழில் முனைவோர் திறனை வளர்த்தல் மற்றும் சுய தொழிலில் வளர்ச்சியடைய ஆலோசனைகளை பெறும் விதமாக இந்த கண்காட்சி இருக்கும் என ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் எல்லா ஸ்டால்ஸுமே போட்டிருக்கோம். B2B சேல்ஸ் போட்டிருக்கோம், சாரீஸு, புட்டிக்ஸு, அக்சசரிஸு, இண்டஸ்ட்ரீஸு, மெடிக்கல்ஸு, அதே போல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன்ஸு, ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே ஸ்டால் போட்டிருக்கோம். இன்றைக்கும் நாளைக்கும் இந்த எக்ஸ்போ நடக்க போகுது. வைஷா மந்திர் ஹால், சிவானந்தா காலனி, டாடாபாத்தில் இந்த எக்ஸ்போ நடக்குதுங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.